ஹாய் மக்களே, வீக்கா லவர்ஸ்க்கு ஒரு துக்கமான செய்தியும் மற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியும் வந்து சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம காற்றுக்கென்ன வேலியில் நம்ம சுவாமிநாதனுக்கு பேராக நடித்த பிரியங்கா இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஒரு சூப்பரான லைஃப்பில் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஏரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடித்து ரிலீஸ் ஆகிருக்கு. அது நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் எனக்கு கூடுதல் சந்தோஷம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 1 மந்த்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்கா அவங்க வந்து ஒரு சூப்பரான நல்ல ஒரு நடிகை. அவங்களுக்கு நிறைய திறமை இருக்குது, அதேமாரி அழகும் இருக்குது. அப்படி இருந்துமே ஏன் தமிழ் சீரியலில் எந்த வாய்ப்பும் கிடைக்கல, இன்னும் தமிழ் சினிமாவிலையும் வந்து வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு கூடி சீக்கிரமாக கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்து வெள்ளித்திரையிலையும் இல்லை மற்றதுலேயும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ சொல்லி கொஞ்ச நாளைக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்காவுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஆடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்பு கிடைச்சி, அதுவும் தோனியோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆடு, இந்த 3 ரோசஸ் ஆடு இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடித்து ரிலீஸும் அது வந்து ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பார்க்காதவங்க யூடியூப்பில் வந்து பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு இப்போ வெள்ளித்திரையில் ஒரு மூவியும் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து தகவல் வந்து வெளியாகிருக்கு. ஸோ ஒருத்தங்க டேலண்ட் இருக்கிறவங்க ஒரு நல்ல பர்சன் வந்து மேன்மேலும் போகும்போது வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இவங்க இந்த நிலைமைக்கு போனதுக்கு அப்புறமும் இன்னும் அவங்களோட அந்த ஒரு நல்ல குணத்தை பாருங்கள். இந்த போனதுக்கு இந்த லெவலுக்கு போனதுக்கு காரணம் வந்து மக்களாகிய நீங்கள் தான், அதாவது ஃபேன்ஸ் தான் வந்து இந்த அளவுக்கு என்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பிரியங்கா அவங்க வந்து அவங்களோட ரசிகர்களுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ ஒவ்வொருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா மேலும் வெற்றி அடையும் போது தலைக்கணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டு ஃபேன்ஸை வந்து மறந்துடுவாங்க. பட் இவங்க வந்து அப்படி இல்லை, மறக்காமல் கண்டிப்பாக ஃபேன்ஸ் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றியை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எனக்குமே இவங்களோட வெற்றி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். எனக்கு ஒருத்தங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அது ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லை பிடிச்சிருக்கு அப்படின்னாவே நார்மலாகவே ஒருத்தங்க திறமை இருக்கிறவங்க, அதேமாரி ஒரு நல்ல பர்சன் வந்து அவங்களோட வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு சக்ஸஸ் ஆகி மேன்மேலும் வளரும்போது கண்டிப்பாக அது வந்து நானே சாதித்த மாதிரி, நானே அந்த வெற்றி எனக்கே வந்த மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். ஸோ என்னுடைய கேரக்டர் வந்து அப்படி தான். நான் வந்து யாரையும் வந்து இதான் நினைக்க மாட்டேன். இதே ஒருத்தங்களோட கேரக்டர் வந்து சரியில்லை, அவங்க தப்பானவங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த ஒரு உயரத்துக்கு போனாலுமே கண்டிப்பாக அதை நான் பாராட்டவும் மாட்டேன், அதுங்களை வந்து பெருசாக நான் வந்து மதிக்கவும் மாட்டேன். பட் நல்ல பர்சனாக நல்ல கேரக்டர் இருக்கா, அவங்களோட நல்ல தகுதி இருக்கா, ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட வெற்றியை கண்டிப்பாக என்னுடைய வெற்றியாக தான் பார்ப்பேன். இதே மாதிரி தான் எல்பி கூட வந்து சூப்பர் சிங்கர் ஹோஸ்ட் பண்ணாங்க இல்லையா? அப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஏன் அப்படின்னா எல்பியும் வந்து எனக்கு பிடிக்கும். நிறைய தற்குறிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்பி எனக்கு பிடிக்காதுன்னு ஏதோ கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. அதுங்க ஏதோ வந்து என்னுடைய மனசை திறந்து பார்த்தத மாதிரி. ஸோ அதை பற்றி நான் வந்து ஒரி பண்ணிக்க மாட்டேன். எனக்கு தெரியும் யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காது அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு தெரியும். அதே மாதிரி வந்து எனக்கு பிடிச்சிருந்தாலுமே நான் அவங்க சைடில் வந்து நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் அதையும் வந்து தைரியமாக போல்டாக வந்து நான் சொல்லுவேன். ஒருத்தங்களை பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்க தப்பு செஞ்சாலும் அவங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் இருந்தாலும் அதையும் நான் வந்து சுட்டி காட்டாமல் இல்லை நெகட்டிவையும் வந்து நல்லதாக வந்து சொல்கிற பழக்கம் வந்து எனக்கே கிடையாது. எனக்கு பிடிச்சவங்களா இருந்தாலுமே அவங்க தப்பு செஞ்சாலோ இல்லை நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருந்தாலுமே கண்டிப்பாக நான் அதையும் சுட்டி காட்ட தான் செய்வேன். ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியங்காவும் அவங்க ரொம்ப நல்ல பர்சன். ஸோ அவங்களோட வெற்றிக்கு வந்து இன்னும் மேன்மேலும் அவங்க வாழ்க்கையில் வந்து உயரத்துக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.